கொண்டக்கடலை சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அது அப்போ கொஞ்சம் உப்பு லைட்டாக தூவிக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும் உங்களுக்கு வெங்காயம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் புதினா தழை தூவி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும், அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே என்ன அப்படின்னா தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி தூள் கொஞ்சோண்டு சேர்க்கணும். கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்க்கணும். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா தூள் வந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசியையும் போட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. தம் அடங்குனதுக்கப்புறமேட்டுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சுட சுட கொண்டக்கடலை சாதம் ரெடி. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.